ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த மார்ச் மந்தோட ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸும் மிட் கேப் ஸ்டாக்ஸும் பெரிய லெவலில் கரெக்டாக இருக்குது. அதற்கான காரணங்கள் என்ன, இந்த ப்ரூட்டல் கரெக்ஷனில் வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்து உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்கில் 56.82% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதே நிஃப்டி மிட் கேப் 150 பார்த்தீங்கன்னா 56.49% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதே இந்தியாவோட ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸான நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 30.49% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்தியாவோட நிஃப்டி 50 இண்டெக்ஸை விட மற்ற ரெண்டு இண்டெக்ஸஸும் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஏஎம்சி கம்பெனியோட ஸ்மால் கேப் அப்புறம் மிட் கேப் ஸ்கீமில் மக்கள் பெருமளவில் முதலீடு பண்ணது ஒரு மெயின் ரீசனாக பார்க்கப்படுது. இதனால் செபி வந்துட்டு ஏஎம்எஃப்ஐ, அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க. அதாவது இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு ஏஎம்சி கம்பெனிஸும் அவங்களோட ஸ்மால் கேப் அப்புறம் மிட் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபண்ட்ஸை வந்துட்டு போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்துட்டு அவங்க யார் சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஊக்குவிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் செபி வந்துட்டு கிளியராக சொல்லிட்டாங்க, இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து நிறையா ஓவர் வேல்யூடாக இருக்குனாங்க. செபிகிட்ட இருந்து இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் 10% கரெக்ஷனாக இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 7% கரெக்டாக இருக்குது. இண்டெக்ஸஸ் வந்துட்டு 10%, 7%ங்கிறது ஒரு 10 டேஸில் கரெக்ட் ஆகுதுங்கிறது கோவிட்க்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆகுது. இதோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா பிஃபோர் பிஎஸ்சி மிட் கேப் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிற 124 ஸ்டாக்ஸில் வெறும் 42 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இந்த மார்ச்சில் வந்துட்டு இந்த 15 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மெஜாரிட்டியாக இருக்கிற மீதி இருக்கிற 80 ஆட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதே பிஎஸ்சி 945 ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 169 ஷேர் மட்டும்தான் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மீதி இருக்கிற ஸ்டாக்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ், அதாவது ஆல்மோஸ்ட் க்ளோஸர் டு 800 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த செபியோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இந்த மார்க்கெட்டில் ஒரு பெரிய அளவில் இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ இந்த மாதிரி அது மட்டும் இல்லை, இப்போ செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏஎம்சி கம்பெனிஸ்க்கும் இன்னொரு ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பை மார்ச் 15க்குள்ளே எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸஸும் அவங்களோட மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி அதோட ரிசல்ட்டை செபிக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னா என்னென்னா, மார்க்கெட் இந்த மாதிரி ப்ரூட்டெல்லாம் கரெக்டாகிற டைமில் வந்துட்டு இப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து ரீடீம் பண்ணால் அவங்களால ரீடீம் பண்ண முடியுமா, அது எல்லாருமே வந்துட்டு இப்போ ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த 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 ஸ்கீம்ஸ்க்கு வந்து மார்க்கெட்டில் லிக்விடிட்டி இருக்குமா, யாரோ வந்து செல் பண்ணாலும் வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும். அப்படி வாங்குறதுக்கு ஆள் இல்லாட்டி எல்லாருமே ட்ராப் ஆகி மாட்டிப்பாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது தான் இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அசஸ்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அசஸ்மெண்ட் மூலயமா இப்போ நம்ம இன்வெஸ்டர் ஆகி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம், ஓகே நம்ம எடுத்திருக்கிற இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் அசட்ஸ் வந்துட்டு ஒரு லிக்விடான ஃபண்டாக இருக்கா இல்லை இல்லிக்விடான ஃபண்டாக இருக்கான்னு இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஸ்டாக்ஸ் மாதிரியே மியூச்சுவல் ஃபண்ட்ஸு வந்துட்டு ஓப்பன் எண்ட் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அதனால் இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்போ வேணால் அதை விற்று பணம் எடுக்கலாத உரிமை அவங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்குங்கும்போது ஆல் ஆஃப் அ சடன் வந்து எல்லாருமே ஒரே டைமில் விற்றுட்டாங்கன்னா அந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேல் பண்ணி அந்த ஃபண்ட்ஸை லிக்விட் பண்ணி மக்களுக்கு, அதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு திரும்ப காசு கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத தான் வந்து செபி வந்து ஒரு கன்சர்ன்டாக பார்க்குறாங்க. ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. மார்ச் 14 அன்றைக்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்ட ஒரு 4-5 ஃபண்ட் ஹவுசஸ் ஆல்ரெடி அவங்களோட மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எடுத்து அதோட ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் நிப்பான் இந்தியா மிட் கேப்பில் கிட்டத்தட்ட அவங்க டோட்டலாக 1150 கோடிக்கு அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட போர்ட்ஃபோலியோ 25% ஆஃப் போர்ட்ஃபோலியோவை லிக்விடேட் பண்ணுறதுக்கு 13 நாள் எடுத்துக்குது. அதே மாதிரி அவங்களோட 50% போர்ட்ஃபோலியோ லிக்விடேட் பண்ணிக்க 27 டேஸ் எடுக்குது. இதே ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 25,264 கோடிக்கு அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் 25% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ வந்துட்டு அவங்க லிக்விடேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வெறும் 6 நாள் தான் ஆகுது. அதே மாதிரி 50% போர்ட்ஃபோலியோ லிக்விடேட் பண்ணுறதுக்கு வெறும் 12 நாள் தான் ஆகுது. இதே ஆதித்யா பிர்லா சன் லைஃப் பார்த்தீங்கன்னா 4,981 கோடிக்கு அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இவங்க போர்ட்ஃபோலியோ 25% ஆஃப் போர்ட்ஃபோலியோ வந்து லிக்விடேட் பண்ணுறதுக்கு வெறும் 2 நாள் தான் ஆகுது. அதே மாதிரி 50% போர்ட்ஃபோலியோ லிக்விடேட் பண்ண வெறும் 4 நாள் தான் ஆகுது.
இதே குவாண்ட் மிட் கேப் பார்த்தீங்கன்னா 5443 கோடிக்கு அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் 25% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ லிக்விடேட் பண்ணுறதுக்கு 3 நாள் எடுத்துக்கிறது. அதே மாதிரி 50% போர்ட்ஃபோலியோ லிக்விடேட் பண்ணிக்க வெறும் 6 நாள் தான் எடுத்துக்கிறாங்க. இதே இடல்வைஸ் பார்த்தீங்கன்னா 5067 கோடிக்கு அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து 25% மிட் கேப் ஃபண்டை லிக்விடேட் பண்ணுறதுக்கு வெறும் 1 நாள் தான் ஆகுது. 50% லிக்விடேட் பண்ணுறதுக்கு வெறும் 2 நாள் தான் ஆகுது. இதே ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸை பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி ஸ்மால் கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 16,312 கோடி அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் அவங்க 25% போர்ட்ஃபோலியோ வந்துட்டு லிக்விடேட் பண்ணுறதுக்கு 16 நாள் எடுத்துக்கிறாங்க. வேற 50% போர்ட்ஃபோலியோ லிக்விடேட் பண்ண 32 நாள் எடுத்துக்கிறாங்க. இதே ஆக்சிஸ் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 248 கோடிக்கு அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் அவங்களோட 25% போர்ட்ஃபோலியோ லிக்விடேட் பண்ணுற 14 நாளும் 50% போர்ட்ஃபோலியோ லிக்விடேட் பண்ணி 28 நாள் எடுத்துக்கிறாங்க. இதே ஆதித்ய பிர்லா சன் லைஃப் பார்த்தீங்கன்னா 5382 கோடிக்கு ஸ்மால் கேப் ஃபண்டை அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் 25% போர்ட்ஃபோலியோ லிக்விடேட் பண்ணுறதுக்கு 5 நாளும் 50% போர்ட்ஃபோலியோ லிக்விடேட் பண்ண 10 நாளும் எடுத்துக்கிறாங்க. குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா 17,332 கோடிக்கு அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இல்லை 25% போர்ட்ஃபோலியோ வந்துட்டு அவங்க லிக்விடேட் பண்ண 11 நாளும் 50% போர்ட்ஃபோலியோ லிக்விடேட் பண்ண 22 நாளும் எடுத்துக்கிறாங்க. இதே இடல்வைஸ் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா வெறும் 34 கோடி தான் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் 25% போர்ட்ஃபோலியோ லிக்விடேட் பண்ண 2 நாளும் 50% போர்ட்ஃபோலியோ லிக்விடேட் பண்ண 3 நாள் எடுத்துக்கிறாங்க. இன்னும் வேஎம்சி கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி 15th பை நைட்டுக்குள்ளே வந்து ஈவினிங்குள்ளே வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்துட்டு சப்மிட் பண்ணிடுவாங்க. இது சம்மந்தமான விஷயம் வந்து ஐ திங்க் நாளைக்கெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்கள் மணி கண்ட்ரோல் இல்லாட்டி மின்ட் போன்ற வெப்சைட்டை வந்து நீங்கள் ரீச் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அதில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆகிய நாம் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், ஸ்டே பேஷன்ஸ். நீங்கள் இப்போ உங்களோட போர்ட்ஃபோலியோவில் அதிக லெவலில் நீங்கள் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் அதை எடுத்தது வந்து மார்க்கெட் நியூஸை பேஸ் பண்ணி எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்க சான்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் எடுக்கும் போதே ஒரு கன்விக்ஷனோட எடுத்திருக்கீங்க, அதில் நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க, அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ், கம்பெனி ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங், கம்பெனியில் ப்ரமோட்டர் ஹோல்டிங்கில் 60-70% வச்சுருக்காங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை, கடன் இல்லை, எதுவுமே இல்லை, குவார்டர் ஆன் குவார்டர் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் ஸ்டே பேஷன்ஸ், பை ஆன் டிப்ஸ். தொடர்ந்து எஸ்ஐபி முறையில் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டிப்ஸ்லேயும் அந்த ஸ்டாக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணி ஆவரேஜ் பண்ணுங்கள். பயத்தில் லாஸில் எக்ஸிட் மட்டும் ஆயிடாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் என்றைக்குமே இன்வெஸ்டடாக இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு நல்லது. எனக்கு அது மார்க்கெட் வந்து க்ரீனில் போகும்போது அப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு அதை விட ஜாஸ்தியான ப்ரைஸில் போய் நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை வாங்க பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் வாங்கின ஸ்டாக்ஸ் வந்துட்டு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்து எஸ்ஐபி முறையில் அந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணிகிட்டே இருங்க. அதுதான் வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன். பயப்படாதீங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேர்டு, உங்களோட போர்ட்ஃபோலியோவை இந்த டைமில் நீங்கள் ரிவ்யூ பண்ணி ஆகணும். உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்துட்டு இந்த 1 வீக்கில் நடந்த கரெக்ஷன்லேயே 15%, 25%, 30% சொல்லி கரெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் கம்மியாக இருக்குது, ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த டைமில் உங்களோட போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணியே ஆகணும். இந்த டைமில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை வந்துட்டு அதுவும் நல்ல வேல்யூவேஷனில் இருக்கிற ஸ்டாக்ஸை வாங்குங்க. இல்லை லார்ஜ் கேப் ஸ்டாக் எது வாங்குறதுன்னு தெரியலனா நிஃப்டி பீஸ் மாதிரியான இடிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லாட்டி நிறைய லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். செகண்டாக நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்லேயே வந்துட்டு தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கும் போது நீங்கள் கோல்டு ஸ்கீம் இல்லாட்டி கோல்டு இடிஎஃப்ஸ்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு உங்களோட ஈக்விட்டி மார்க்கெட் வந்து எப்பப்பெல்லாம் வந்துட்டு ரெட்டுக்கு வருதோ அப்போ வந்துட்டு உங்களோட கோல்டுலேயோ இல்லை மற்ற போர்ட்ஃபோலியோவில் வந்துட்டு மற்ற அசட்லேயும் நீங்கள் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோங்கிறது வந்துட்டு உங்களுக்கு பெரிய லெவலில் நெகட்டிவில் போகாது. உங்களோட போர்ட்ஃபோலியோங்கிறது என்ன? ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு, டெப்ட் ஃபண்ட்ஸ், ட்ரெஷரி பில், பாண்ட்ஸ், இதில் சாவர்ஜின் கோல்டு பாண்ட்ஸ், இதிலெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே போர்ட்ஃபோலியோ தான். நீங்கள் 50% ஸ்டாக்ஸ் வந்துட்டு லார்ஜ் கேப்பில் வந்து வாங்கிக்கோங்க, ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுங்கள். இல்லை கம்மியாக இருக்குன்னா
இனிமேல் நீங்கள் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸை நீங்கள் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை வாங்குங்க. அப்படி வாங்குறதுக்கு எந்த ஸ்டாக் வாங்குறதுக்குனா இடிஎஃப் வாங்குங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டெப் ஃபண்டான ட்ரெஷரி பில் பாண்ட்ஸ் இந்த மாதிரி இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சப்போஸ் ஈக்விட்டி மார்க்கெட் டவுன் ஆனால் கூட வந்துட்டு உங்களோட கோல்டு மார்க்கெட்டும் உங்களோட டெப் ஃபண்ட் மார்க்கெட்டும் உங்களோட போர்ட்ஃபோலியோவை பெரிய லெவலில் கிராஷ் ஆகாமல் காப்பாற்றும். ஏன்னா வந்துட்டு ஜென்ரலாகவே இந்த பாண்ட் மார்க்கெட் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் பெரிய லெவலில் இறங்கும்போது அது வந்து ஸ்ட்ராங்காக ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் பாண்ட்ஸில் ட்ரெஷரி பில் போன்றதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல வந்து இன்னும் அட்வான்டேஜ் என்னென்னா இது ஒரு ஹெட்ஜிங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு இந்த ட்ரெஷரி பில் பாண்ட்ஸில் வந்து கேரண்டீட் ரிட்டர்ன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் ரிட்டர்ன்ஸை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம். ஃபைனலி ஃபைண்ட் த ஆப்பர்ச்சுனிட்டி இன் த வீக் மார்க்கெட். ஒரு நல்ல இன்வெஸ்டர், ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்டருக்கு அழகு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கான மார்க்கெட்லேயும் ஒரு நல்ல ஸ்டாக்கை பை பண்ணுறது ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இன்வெஸ்டர் மட்டும்தான் பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு இந்த மார்க்கெட் வந்து புல் ரன்னுக்கு திரும்பும் போது அவங்க பெரிய லெவலில் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து சேல் பண்ணிட்டு எக்ஸிட் ஆவாங்க. ஸோ நீங்கள் பயப்படாமல் இந்த மார்க்கெட்டில் பெரிய லெவலில் கரெக்டாக இருக்குது. அது எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, லார்ஜ் கேப் ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, மிட் கேப் ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டாக் சிக்னிஃபிகண்ட்டாக கரெக்டாக இருக்கோ அந்த ஸ்டாக்கெல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். அதில் எந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி நல்ல வேல்யூவேஷன் இருக்கோ, அந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த ப்ரூட்டலாக கரெக்டான மார்க்கெட்லேயும் சில ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து பெரிய லெவலில் கரெக்டாகாமல் இருந்திருக்கும். அந்த ஸ்டாக்ஸை கூட நம்ம கன்சிடர் பண்ணோம். அந்த ஸ்டாக்ஸ் ஏன் கரெக்ட் ஆகலைங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த ஸ்டாக்ஸ் வந்துட்டு அந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கரெக்ஷன்லேயும் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அந்த ஸ்டாக் வந்துட்டு மார்க்கெட் புல் ரனில் திரும்பும்போது இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு அர்த்தம். அது மட்டும் கிடையாது, இந்த மார்க்கெட்லேயும் வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து விற்காமல் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டாக் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சிக்னிஃபிகண்ட்டாக கரெக்ட் ஆகாமல் இருக்கிற ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ், டீசெண்டான வேல்யூவேஷனில் கிடைக்கிற ஸ்டாக்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்துட்டு பெரிய லெவலில் டேமேஜ் ஆகாமல் காத்துக்க முடியும். நாளைக்கு புல் ரன் வரும்போது அப்போ தான் உங்களால் வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.